வில்மீன் வேங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உதயன் சேரலாதன் அவர்களின் மூத்த புதல்வர் பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போவதற்கு முன்னாடி நம்ம பயணத்துல தொடர்ந்து இணைந்திருக்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைக்கு நாம பார்க்க போற சேர மன்னர் சாதாரண ஆள் இல்லை. நாம் எல்லோரும் அதிகம் விரும்புகிற இடம் மலைகள். மலைகளில் இருக்கும் இடங்களை சுற்றி பார்ப்பதில் யாருக்கு தான் ஆர்வம் இருக்காது? ஆனால் அந்த மலைக்கெல்லாம் அரசன் என்று சொல்லப்படும் மலைதான் ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸில் மனிதர்கள் 1953 போலதான் கொடியை பறக்கவிட்டிருக்கிறார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் சுமார் 2000 ஆண்டுகள் முன்பே நம்ம சேர மன்னர் அங்கே சென்று தன் வில் கொடியை பறக்கவிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? இமயம் வரை சென்று தன் சேர எல்லையை இமயம் வரை நிலைநாட்டியதால் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என போற்றி புகழப்பட்டிருக்கிறார். இவர் தந்தை உதயன் சேரலாதன் குட்டநாடு வஞ்சி நகரிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இமயவரம்பன் அதே குட்டநாடு மாந்தை நகரிலிருந்து அந்த நாட்டை காவல் காத்து கொண்டு வந்தார். உதயன் சேரலாதன் இறந்த பிறகு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மாந்தையை தலைநகராக கொண்டு அரசராக ஆட்சி செய்ய தொடங்கினார். அதே வேளையில் தன் தம்பியான பல்யானை செல்குழு குட்டுவனை வஞ்சி நகரில் காவல் அரணாக நிற்க வைத்தார். நெடுஞ்சேரலாதனுக்கு 2 மனைவியர். அதில் ஒருவர் பட்டத்து இளவரசியான வேளாவி கோமன் பதுமன் தேவி. அவர்களுக்கு 2 மகன்கள். அதில் ஒருவர் களங்காய் கண்ணி நார்முடி சேரல், இன்னொருவர் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். நெடுஞ்சேரலாதனின் 2வது மனைவி சோழன் மன கிள்ளியின் மகள். அவர்களுக்கு பிறந்தவர்களில் மூத்தவர் கடல் பிறக்கு ஓட்டிய வெல்களு குட்டுவன், இளையவர் இளங்கோவடிகள் ஆவர். நெடுஞ்சேரலாதனுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தவர் முரஞ்சியூர் முடிநாகனார். அவரிடம் இளமையிலேயே எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். தன் மக்களை செழிப்பாக ஆட்சி செய்த சேரர்கள் ஒரு காலத்தில் 8 சிறு பகுதிகளாக, அதாவது குட்டநாடு, பொறைநாடு, குகடநாடு, கொன்கான நாடு, வானநாடு, பாயல் நாடு, கடுங்கோ நாடு, பூளி நாடு என்று இருந்துள்ளனர். அந்த 8 அரசர்களும் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெளியில் இருந்து வரும் பகைவர்களை வரவிடாமல் தடுக்கலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதாவது இந்த எண்மரில் ஒருவர் முடிவேந்தராக இருக்க வேண்டும், மற்றவர்கள் அவருக்கு துணைவேந்தர்களாக இருந்து எப்போதும் ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும். முடிவேந்தராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அரசரை தவிர மீதம் இருக்கிற 7 பேர் இந்த ஒற்றுமை அரசின் சின்னமாக தங்களின் மார்பில் முடிப்பொன்னால் ஆரம் செய்து போட்டுக்கொள்வார்கள். இவ்வாறு செயல்பட்ட அரசியல் குழுவை தான் எண்பேராயிரம் என்று அழைத்துள்ளார்கள். இந்த எண்பேராயிரத்தின் அரசனாக இருந்த நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை சென்று தன் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவரையும் கூட்டி தெரிவித்தார். அத்தோடு நிற்காமல் சோழ மற்றும் பாண்டிய அரசர்களிடமும் தன்னுடைய முயற்சியை சொல்லி உதவியும் கேட்டார். அந்த காலம் என்பது சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லோரும் தமிழர் என்ற இன ஒற்றுமையாக இருந்த காலகட்டம். நெடுஞ்சேரலாதன் முயற்சிக்கு சற்றும் தயக்கம் காட்டாமல் சோழ பாண்டிய அரசர்கள் பெரும் படைகளை ஆதரவாக கொடுத்தார்கள். இவ்வாறு யானை, குதிரை, தேர் என்ற படை வகைகளும் வில், வேல்வாள் ஏந்திய படைகளும் அணி அணியாய் திரண்ட சேரப்படை, பாண்டிய படை, சோழப்படை இமயம் நோக்கி புறப்பட்டது. அப்போது வட இந்தியாவை ஆரியகம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். மேலை நாட்டு யவனர்களும் அவர்களின் குறிப்புகளில் வட இந்திய பகுதியை ஆரியகே என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழர் படை வடக்கு நோக்கி கிளம்பியதும் வடக்கில் ஆட்சியில் இருந்த ஆரியர்களான சதக்கண்ணரும் மோரியர்களும் தமிழர் படையை எதிர்கொள்ள இரும்பு கரத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். தெற்கில் இருந்து வரும் படைகளின் வலிமை தெரியாமல் அல்லது தங்களின் அதீத நம்பிக்கையில் இருந்த ஆரிய படைகள் எல்லாவும் ஒடுங்கி ஓடியது. அதில் சிலர் நண்பராகி நட்பு பாராட்டினர். இவ்வாறு கடைசியில் இமயம் அடைந்து தன் வில்கொடியை பறக்க செய்தார் நெடுஞ்சேரலாதன். அதனாலேயே தான் அவரை இன்று வரை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இமயவரம்பன் போரில் வென்ற பொன்னும் பொருளும் பொற்பாவைகள் எல்லாவற்றையும் தன் படைகளுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோடு துணை நின்ற சோழ பாண்டிய படைகளுக்கும்
சரிவர பிரித்து கொடுத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தமிழ் மன்னர்களின் கொடைவள்ளல் பற்றி நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்கள். இப்படி இமயவரம்பன் இமய படையெடுப்புக்கு சென்ற நேரத்தில் சேரக்கடல் எல்லையை கடற்கொள்ளையர்களின் தொல்லை மிகவும் அதிகரித்திருந்தது. இதை உடனே கவனித்து சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். சேர நாட்டு கொன்கான பகுதி கடற்கரையில் பல சின்ன சின்ன தீவுகள் இருந்தது. அதில் தென் கர்நாடகாவில் உள்ள கடம்ப தீவு மற்றும் வட கர்நாடகாவில் கூவக தீவு, அதாவது தற்போது உள்ள கோவா ஆகும். அந்த இடத்தில் கடம்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கடம்ப மரத்தை வணங்குவதால் கடம்பர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடம்பர்கள் கடற்கொள்ளையில் ஈடுபடுவதும் மக்கள் வாழும் இடங்களில் புகுந்து பொருட்களை கொள்ளையடிப்பதையும் வாடிக்கையாக வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இந்த செய்தி இமயவரம்பன் காதுகளுக்கு செல்கிறது. உடனே தன் படைகளை கட்டி கலங்களை கடலில் செலுத்தி கடம்பர்களின் தீவுகளில் இறங்கி அனைவரையும் ஓட விரட்டினார். அதில் 4 திசைக்கும் கடம்பர்கள் தெரித்து ஓடினர். கடம்பர்களுடைய விருப்ப மரமான கடம்ப மரத்தை அங்கேயிருந்து கொண்டு வந்து தமிழ் முறைப்படி முரசு செய்தார் இமயவரம்பன். இந்த வெற்றியை கொண்டாட இமயவரம்பன் அவர் மக்கள் முன்பு யானை மீது ஏறி திருவிழா வந்தார். ஒட்டுமொத்த சேர நாடும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது. இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்த குமட்டூர் கண்ணனார் எனும் புலவர் முருகன் வேலை கடலில் பாய்ச்சியது போல கடலில் சீறி பாய்ந்து பகைவர்களை அழித்து எங்களை காத்து நிற்கும் உங்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று தனது 10 பாட்டில் பாடலாக பாடினார். அதுபோக இமயவரம்பன் புலவர் பெருமக்களுக்கு வழங்கிய சோறும் கள்ளும் பற்றியும் பாடலாக பாடி சிறப்பித்தார். இதை அனைத்தையும் கேட்ட இமயவரம்பன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்தார். போரில் தோற்ற கடம்பர்கள் ஏற்கனவே இமயவரம்பனிடம் தோற்று ஓடிய ஆரியர்களுடன் கைகோர்த்தார்கள். ஆனால் இந்த முறை கடம்பரோ இல்ல ஆரியரோ நேரடியாக போரில் இறங்காமல் மாறாக சேரர்களோடு வணிகம் செய்து கொண்டிருந்த யவனர்களை தூண்டி விடுகிறார்கள். கள உண்மைகள் சரிவர தெரியாத யவனர்கள் கடம்பர் ஆரியர் பேச்சை கேட்டு சேரர்களோடு போரில் இறங்கினர். இரு படையினருக்கும் கடுமையான போர் மூழ்கிறது. நெடுஞ்சேரலாதன் படை கடலில் களஞ்செலுத்தி போர் புரிவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். யவனர்களை கடலில் இருந்து தரையில் கூட கால் வைக்க முடியாத வண்ணம் போர் புரிந்து யவனர்களை சேரர்கள் வீழ்த்துகிறார்கள். அதன் பிறகு நெடுஞ்சேரலாதனுடைய இருக்கையை யவனர்களின் முதுகில் சுமக்க வைத்து தலையில் நெய் பூசி ஊரறிய ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார்கள். மற்ற கடம்பர் ஆரியர்கள் அவர்களிடம் இருந்து பொன், வைரம், வைடூரியம் எல்லாவற்றையும் நெடுஞ்சேரலாதனிடம் கொடுத்து சரணடைந்தார்கள். நெடுஞ்சேரலாதன் தனக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாம் தன் படையினருக்கு பிரித்து கொடுத்து மகிழ்ந்தார். இந்த வரலாறை 10 பின்வருமாறு பாடப்பட்டிருக்கிறது. பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயனில் வன்சொல் யவனர் பிணித்து நெய் தலை பெய்து கையிற் கொளி அருவிலை நன்கலம் வைரமுடு கொண்டு பெருவிரல் மூதூர் தந்து பிறர்க்குதவி. மாமூலனார் அவர்களும் அகநானூற்றில் நெடுஞ்சேரலாதனை போற்றி புகழ்ந்திருக்கிறார். நெடுஞ்சேரலாதன் புகழ் அறிந்த பல புலவர்கள் அவரை தேடி வந்தனர். அதில் பாணர், பொருணர், கூத்தர் நிறைவே வந்தார்கள். இப்படி ஒரு கூட்டத்தில் பாணர் ஒருவர் சக நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்ததை குமட்டூர் கண்ணனார் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அந்த பாணர் நெடுஞ்சேரலாதனிடம் ஒருமுறை பரிசில் பெற்றுவிட்டால் நாம் மீண்டும் பெற முடியுமா, அல்லது அவர் தரும் பரிசு பொருட்கள் நமக்கு போதுமானதாக இருக்குமா என்ற ஐயத்தில் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டார். அப்போது கண்ணனார் அவர்களிடம் மாறி பொய்க்கும், ஆனால் எம் மன்னனின் கொடை பொய்க்காது என கூறி, விரலியரே பற்றுள்ளம் கொள்ளாது வருவோர்க்கு வரையாது கொடுமின் நிரம்ப சமைமின் உணவேயின்றி வேறு பிற பொருள்களையும் நெடுஞ்சேரலாதன் முட்டின்றி நல்குவான். ஆதலால் பிற கலன்களையும் பிற இரவலர்க்கு வழங்குமின் பெற்றது குறையுமென அஞ்சாது நல்குமின் சேரலாதன் மிகுதியாய் தருவன் நீர் பொய்ப்பினும் சேரலாதன் கொடை பொய்யாது. ஆகவே நன்றாக உண்மின் அடுமின் எல்லோருக்கும் கொடுமின் நெடுஞ்சேரலாதன் கொடை திறத்தை போற்றி பாடினார். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்
குமட்டூர் கண்ணனாரின் புலமையை கண்டு அவருக்கு உம்பர்காடு என்ற பகுதியில் 500 ஊர்களை பிரமதாயமாக கொடுத்தார். உம்பர்காடு என்பது இப்போது நீலகிரி பகுதியில் நும்பலக்காடு என்ற பெயர் கொண்டு நிலவுகிறது. இவ்வாறு தமிழ் வேந்தர்கள் போரில் வீரத்தை வெளிப்படுத்துவதிலும் கொடையில் வாரி வழங்குவதிலும் எவ்வளவு சிறப்பு பெற்று இருந்தார்கள். அதிலும் தங்களது தமிழ் ஆட்சியில் அறத்தை நிலைநாட்டுவதில் தவறியதே இல்லை என்பதற்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து நம் வரலாற்று பயணம் தொடரும். எங்களோடு இணைந்திருக்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழர் புகழ் ஓங்க, தமிழர் வரலாறு போற்றுவோம். தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் வாழ்வியல். நன்றி.